பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது வரகரிசி அவல் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வரகரிசி அவல், தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, நெய், ஏலக்காய் தூள். இப்போ வரகரிசி அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வரகரிசி அவலை எடுத்துக்கோங்க. இப்போ சிறுதானியம் எல்லாத்துலேயுமே அவல், சேமியா எல்லாமே வந்துருச்சு. நூடுல்ஸ் முதற்கொண்டு, பாஸ்தா முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சு சிறுதானியத்துலேயே. நம்ம அவல் எடுத்துருக்கோம். இந்த வரகரிசி அவல் என்ன பண்ண போகிறோம், நல்லா புடச்சி அந்த டஸ்டெல்லாம் எடுத்துட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வறுத்துக்கலாம். இதில் நம்ம அவலில் புட்டு செஞ்சோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் செஞ்சு காட்டிட்டு வந்திருக்கோம். அந்த சிறுதானியம், கோதுமை அவல் எல்லா அவல்லையுமே புட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வரகரிசி அவலை வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறி இருக்கு இல்லைங்களா, அதாவது கருகவும் கூடாது, ரொம்ப அந்த வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. இந்த வாசனை இந்த கலர் வந்தபோது ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சிறு தீயில் வருங்க, அப்போ தான் அந்த கலர் நல்லா வரும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். சூடாக போடாதீங்க, மிக்சி அந்த மூடி போட்டு நம்ம ஓட்டும் போது எகிரிடும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து போடுறதுனால அவல் நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் வறுத்தது. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து இதே பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் இது சேர்த்துட்டு இது தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம நெய்யில் முந்திரி, திராட்சை, கொஞ்சம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து சேர்த்துட்டு அப்புறம் லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு நெய் இருக்கணும். அப்போ நம்ம சூடாக இந்த நெய்யை ஊற்றி பிடிக்கும்போது லட்டு ஈஸியாக பிடிக்க வரும். முந்திரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வரகரிசி அவல் அரைச்சி வச்சுருக்கோம், நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட சூடு பண்ணி சேர்த்தாலும் சரி, அப்படியே சேர்த்தாலும் சரி, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லட்டாக பிடிச்சிக்கலாம். இதை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த லட்டு நல்லாவே நிற்கும். நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா நிற்கும். இது நீங்கள் கெடாமல் ஒரு 4 நாள் 5 நாள் வைக்கணுன்னா நீங்கள் தேங்காய் போடாதீங்க. அன்றைக்கே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க. இது செஞ்சு வச்சுட்டோம்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது போகிறப்ப வரப்பெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து சீக்கிரமே காலி ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றிடலாம். நல்லா நெய் வாசனையோட அந்த அவல் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது. வாசனையும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாரம்பரிய சமையலில் வரகரிசி அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.